அதுதான் நீங்க சட்டப்பேரவையில் நான் சொல்றேன். அண்ணா திமுகவும் எதிர்க்கிறது, திமுக அமைச்சரும் சேகர்பாபு எதிர்க்கிறார். அப்ப இதுல என்ன அர்த்தம் எனக்கு புரியல. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன் மீது வைத்த குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்றும் அதற்காக தியாகம் செய்ய தயார் என திமுக கூட்டணி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். ஏதுனாங்க இங்கிருந்து 1000 பேரோட போய் அண்ணா நகரில் இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இயக்குனர் நீட் தேர்வு முற்றுகிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்தினேன். இன்னைக்கு உடனே அந்த நீட்டுக்கு என் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில போனவங்கள நீங்க திரும்ப பெறணும், அவங்க போனவங்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும், ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநிலத்தில் தேர்வு அனுமதிக்க முடியாது. 25 லட்சம் பேர் டிஎன்பிசில குரூப் 1 இருந்து குரூப் 4 வரைக்கும் எழுதுறதுக்கு காவல்துறை பாதுகாப்போடு இங்க ஆசிரியர்கள் பாதுகாப்போடு தேர்வு எழுதுற நடைமுறை இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன் எழுத முடியாது? ஏன் வெளியே அனுப்புறீங்க? அப்ப நோக்கம் என்ன? நோக்கம் தமிழர்களை வடிகட்டுவது, நீட்டு தேர்வுல எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு போய் ரயில்வே போய் ஆந்திராவில் எழுதுன்றீங்க. ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும்? அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப என்னுடைய உணர்வு என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்கிற 7 கோடி மக்களின் உணர்வு. இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல, ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல, ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வு உரிமை, அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை. இதை ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களும் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க? தமிழுக்காக ஆட்சி நடைபெறும் சொல்லக்கூடிய அந்த ஆட்சி ஒரு கூட்டணி கட்சி தலைவரையே சட்டப்பேரவைக்குள்ள வச்சு விமர்சனம் செய்யறது என்ன? ஒரு காலத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என் மொழிக்காக, என் இனத்திற்காக, என் தமிழ்நாட்டு மக்களின் வேலை வாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆதரித்து மட்டும்தான் பேசணுமா கூட்டணி கட்சி தலைவர்கள்? அதை வந்து இப்ப யாரு என்ன எதிர்த்து சட்டமன்றத்தில் குரலிட்டாங்களோ அவர்கிட்ட கேளுங்க. இல்ல அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கா சட்டப்பேரவையில்? அதுதான் நீங்க சட்டப்பேரவையில் நான் சொல்றேன். அண்ணா திமுகவும் எதிர்க்கிறது, திமுக அமைச்சரும் சேகர்பாபு எதிர்க்கிறார். அப்ப இதுல என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அப்ப தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமை என்று நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள். நான் என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மொழிக்காக, என் இனத்திற்காக சமரசமற்று போராடுவேன். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.